ஆரியன், இந்தாப்பா, இந்த பழைய சட்டையாவது போட்டுக்கோ. வேற எதையும் என்னால வாங்கி தர முடியல. இது போதும்பா. உங்க உரைப்பு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை மாத்துவேன். நீ நல்ல நிலைக்கு வந்தாலே போதும் தம்பி. நாம ஏழைங்கிறத மறந்துடாத. தந்தை தன் வாடிய கையால் மகனின் தோளை வருடினார். ஆரியனின் இதயம் ஒரு நொடி கனத்தது. அவன் அந்த பல்கலைக்கழகத்தின் வாசலில் நின்றபோது சுற்றிலும் இருந்த கேலி சிரிப்புகள் அவனை துளைத்தன. தான் சுமந்து வந்த கனவு தன் செருப்பை போலவே கிழிந்து கிடப்பதைக் கண்டு அவன் கலங்கினான். இது தகுதி காட்டும் பீடம் இல்லை, ஏழையின் பலிபீடம் மட்டும். ஆரியன் 18 வயது துடிப்பு கொண்டவன். ஆனால் கிழிந்த சட்டையும் வறுமையுமே அவனது இப்போதைய அடையாளம். நிச்சயமா இது ஒரு பெரிய டிராகனா தான் இருக்கும். அவனது கைகளில் இருந்த அந்த கருமுட்டை மெல்ல அதிர்ந்தது. டேய், இவ கையில இருக்கிற முட்டையை பாருங்கடா. ஆமா, இதுல இருந்து ஏதோ பெரிய மிருகம் வரப்போகுது. ஆனா இவன் பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்கானே. அவர்களின் முணுமுணுப்பு ஆரியனின் காதுகளில் விழுந்தது. ஆனால் அவனது பார்வை முழுவதும் அந்த முட்டையின் மீதே இருந்தது. பரவாயில்ல, இந்த முட்டை உடைஞ்சா என் தலையெழுத்தே மாறும். முட்டை ஓடு மெல்ல விரிசல் விட்டது. ஒரு சிறிய உருவம் வெளியே வந்தது. இது என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? டிராகனா? டேய் முட்டாள், இது வெறும் ஈடா. ராயனின் அந்த நையாண்டி குரல் ஆரியனின் இதயத்தை ரணப்படுத்தியது. ஒரு ஈய வச்சுட்டு இங்க என்னடா பண்ற? இதுக்கு பேருதான் உன்னோட தகுதியா? உடனே ஆரியனின் கால்கள் நடுங்கத் தொடங்கின. பார்வை மங்கியது. இது எப்படி சாத்தியம்? என் முட்டை எப்படி? ஆரியன், உன்னுடைய மிருகம் இதுதான். இரும்பு தரம், வெறும் ஒரு சாதாரண ஈ. மாஸ்டரின் தீர்ப்பு கேட்டதும் ஆரியனின் ரத்தம் உறைந்தது. மாஸ்டர், தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. நான் நிறைய கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன் மாஸ்டர். யூனிவர்சிட்டி விதிகளை மாத்த முடியாத ஆரியன், நீ தோத்துட்ட. இனிமே இங்க உனக்கு இடம் இல்ல. பாருங்களேன், இவன் செருப்ப பாரு, பிஞ்சு போயிருக்கு. பிச்சை எடுக்க வேண்டவே இல்லை, அங்க வந்தா இப்படிதான் ஆகும். அடுத்த நொடி அந்த அரங்கமே அவனை கண்டு குரூரமாய் சிரித்தது. தலையில முளைச்சிருக்கிற இந்த காளானுக்கு இந்த அசிங்கமான ஈதாண்டா சரியான ஜோடி. அந்த சிரிப்பொலிகள் ஆரியனின் கௌரவத்தை குழிதோண்டி புதைத்தன. இல்ல, இவ்வளவு சீக்கிரம் நான் தோத்து போக கூடாது. தன் நிலை குலைந்த மனதை தேற்ற முயன்றான் ஆரியன். ஆனால் அந்த பலவீனமான ஈ சிறகடிக்க முடியாமல் கீழே விழுந்தது. யாராவது இவனை வெளியில தூக்கி போடுங்கடா. இந்த ஈயும் அவனும் இங்க இருக்கவே தகுதி இல்லாதவன். அவனது அந்த வார்த்தைகள் ஆரியனை நிலைகுலையச் செய்தன. அப்பா, அம்மா, உங்களை ரொம்ப ஏமாத்திட்டனே. ஒரு மகத்தான வீரனாக போகிறோம் என்ற அவனது கனவு சுக்குநூறானது. அவன் அங்கிருந்து ஒரு பிணம் போல வெளியே நடந்து வந்தான். தூரத்தில் சத்யன், உழைப்பையே உருவான தந்தை, காத்து நின்றார். ஆனால் மகனின் வாடிய முகம் இன்று அவர் முதுகை வளைத்தது. ஆரியன், ஏன் இங்க நிக்கிற? என்னாச்சுப்பா உள்ள? தந்தையின் அந்த பரிவான குரல் ஆரியனை மேலும் உடைத்தது. அப்பா, நான் தோத்துட்டேன் அப்பா. என்னப்பா சொல்ற? எல்லாரும் ஏதோ மிருகம் வாங்கினாங்களே, உனக்கு என்ன கிடைச்சது ஆரியன்? எனக்கு இரும்பு தரம் தான் கிடைச்சது. ஒரு ஈ. ஆரியனின் குரல் கரகரத்தது. அவன் தலை தானாக கவிழ்ந்தது. சத்யனின் கண்கள் ஒரு நொடி கலங்கின. ஆனால் உடனே நிலை கொண்டன. அதுக்கு என்ன தம்பி, நீ உயிரோட பத்திரமா இருக்கிறதே போதும். நாம அப்புறம் வேற வேலை ஏதாவது பார்த்துக்கலாம். அந்த அன்பு ஆரியனின் உள்ளத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை தூண்டியது. இல்லப்பா, நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த கிழிஞ்ச சட்டையோடையே என் வாழ்க்கை முடியக்கூடாது. அப்போது தூரத்தில் ராயனின் ஆடம்பர கார் பெரும் புகையுடன் நகர்கிறது. ராயன் அண்ணே வந்துட்டாரு, வழிவிடுங்க. ஏ பிச்சைக்காரா, இன்னும் வழிய மறிச்சிட்டு நிக்கிறியா? அந்த ஈயை எடுத்துட்டு உங்க ஊருக்கே ஓடிடு. ராயனின் காரில் இருந்து வந்த சேறு ஆரியனின் கால்களில் பட்டது. முடியாதாப்பா, இதை நான் இப்படியே விட மாட்டேன். அவனது கண்கள் இப்போது பயத்தில் இல்லை, ஆவேசத்தில் சிவந்தன. ஆரியன், கோபப்படாதப்பா. அவங்க பெரிய ஆளுங்க. நான் அந்த மரண காட்டுக்குள்ள போக போறேன் அப்பா. என்னது? எங்க போற? அந்த காடு ரொம்ப ஆபத்தானது. அங்க போனவங்க யாருமே உயிரோட திரும்பினது இல்லப்பா. சத்யனின் எச்சரிக்கையை ஆரியன் கேட்கும் நிலையில் இல்லை. நான் போயே ஆகணும் அப்பா. இது எனக்கான வழி. அவமானம் அவனை கொன்றுவிடவில்லை, கோபத்தில் அவனை எரிய வைத்திருந்தது. உடனே அவன் இருண்ட காட்டை நோக்கி ஓடத் தொடங்கினான். நச்சு புகை சூழ்ந்த அந்த மர்மக்காடு ஆரியனை இழுத்து கொண்டது. மரங்களின் இடுக்குகளிலிருந்து கொடிய கண்கள் அவனை வெறித்தன. இங்க ரொம்ப இருட்டா இருக்க, மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. திடீரென 3 கண்கள் கொண்ட நிலா தவளைகள் அவனை சுற்றி வளைத்தன. ஐயோ, இதுங்க என்ன எவ்வளவு பெருசா இருக்கு? அவனது உடல் மெல்ல மரத்து போக ஆரம்பித்தது. பீதி அவனை துரத்தியது. முடியல, என்னால ஒரு அடி கூட நகர முடியல. தவளைகள் அவனை நோக்கி பாய்ந்தன. ஆரியன் கீழே விழுந்தான். படி, காப்பாத்து, ஏதாவது செய். அந்த பலவீனமான ஈ அவனது பையிலிருந்து மெல்ல வெளியே வந்தது. அப்போது ஒரு ராட்சச வேட்டைக்கார வண்டு அவன் கழுத்தை பதம் பார்க்க வந்தது. அவ்வளவுதான், என் கதை இதோட முடிஞ்சது. சாவின் விளிம்பில் ஆரியன் நின்றபோது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அந்த சிறிய ஈயிலிருந்து ஒரு பொன்னிற ஒளி வெளியேறியது. அது ஒரு சாதாரண பூச்சியின் ஒளி இல்லை, ஒரு பேரரசின் பிரகாசம்.
இவரை தொடணும்னா அதுக்கு நீ முதல்ல என்ன தாண்டி போகணும். அந்த குரல் கேட்டதும் ஆரியனின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. இவ்வளவு அதிகாரமிக்க குரலை ஒரு ஈயால் எப்படி பேச முடிகிறது? நீ பேசுறியா? உனக்கு எப்படி குரல் வந்தது? ஆரியன் பிரமித்து நின்றான். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அந்த சிறிய ஈயின் நிழல் ஒரு ராட்சத அரசனின் நிழலாக மாறியது. மண்டியிடுங்கள், உங்கள் எஜமான் இதோ வந்து விட்டான். அந்த உத்தரவு காற்றில் ஒரு மின்சாரத்தை போல பாய்ந்தது. காட்டு விலங்குகள் எல்லாம் பயந்து நடுங்கி அந்த ஈயின் முன் அடங்கின. இதுங்க எல்லாம் உன்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுது? ஏன்னா நான் வெறும் பூச்சி இல்ல ஆரியன், நான் தான் அரசன். அந்த மர்மக்காடு இப்போது ஒரு புதிய தலைவனை பார்த்தது. திடீரென நிலம் பிளந்தது. உள்ளிருந்து ஒரு பிரம்மாண்ட எதிரி வெளியே வந்தான். ஐயோ, இது பிரான்ஸ் தரம். இது நம்மால ஜெயிக்கவே முடியாது. அவன் முன்னால் நின்றிருந்தது பல 100 அடி உயரமுள்ள ஒரு கொடிய பூச்சி. ஆனால் அந்த ஈயின் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை மட்டும் தெரிந்தது. சிரித்தவர்கள் எல்லாம் கதறப்போகும் நேரம் இது. கவனி ஆரியன். அடுத்த நொடி அந்த காடு முழுவதும் ஒரு தங்க ஒளி பரவியது. இந்த காடு இனி என் கட்டுப்பாட்டுல. எழுந்து வாருங்கள் என் வீரர்களே. ஆயிரக்கணக்கான தங்க ஈக்கள் அந்த பாறைகளில் இருந்து வெளிவந்தன. சுத்தி இருக்கிற பாறைகள் எல்லாம் தங்கமா மாறுது. இது என்ன சக்தி? இது எப்படி நடக்குது? அந்த பகுதி முழுவதும் ஒரு பொன் சூறாவளி எழும்பியது. இனி இங்க உனக்கு வேலை இல்லை, அழிஞ்சு போ. எதிரில் இருந்த அந்த பலமான பிரான்ஸ் எதிரி ஒரு தூசியை போல சிதறினான். இனி இங்க எதுவும் மிஞ்சாது. பொன் சூறாவளி தொடங்கு. அந்த பெரும் போருக்கு பின் அங்கே ஒரு கனத்த நிசப்தம் நிலவியது. இந்த ஈக்கு எப்படி இவ்வளவு அழிவு சக்தி வந்தது? ஆரியன் ஒரு மாய குகையின் வாசலில் இப்போது நின்றிருந்தான். அங்கிருந்து வந்த 5 நாக பிரபுக்களின் நிழல்கள் அவனை சூழ்ந்தன. வரவேற்கிறோம் இளவரசரே. நாங்கள் உங்களுக்காகவே காத்திருந்தோம். நீங்க யாரு? என்னை ஏன் இங்க வர வச்சீங்க? அவனது குரல் கற்சுவர்களில் எதிரொலித்து மீண்டும் அவனிடமே வந்தது. ராஜாவே, உமது அதிகாரத்தை இப்போது பெறுவீராக. உடனே லட்சக்கணக்கான ரகசியங்கள் ஆரியனின் மூளைக்குள் பாய்ந்தன. அந்த அறிவு அவனது ஆன்மாவை தீ போல சுட்டது. உடல் நடுங்கியது. என் தலைக்குள்ள ஆயிரக்கணக்கான ரகசியங்கள். இது ஒரு யுனிவர்சிட்டியே கத்துக் கொடுக்க முடியாத அதிகாரம். அவனது கண்கள் இப்போது ஒரு தேர்ந்த வேட்டைக்காரனை போல மின்னின. இனி நீ ஒரு பிச்சைக்காரன் இல்லை ஆரியன், நீதான் தேவன். அந்த வார்த்தை அவனது விதியை நிரந்தரமாக மாற்றியது. ஆரியன் இப்போது ஒரு வெறும் மாணவன் இல்லை, ஓர் அரியணையின் வாரிசு. மரண நிலத்தின் அந்த பெரும் ரகசியம் இப்போது ஆரியனின் கைகளுக்குள் அடக்கம். ஆனால் அவன் பெற்ற இந்த மகாசக்தி உலகிற்கு இன்னும் தெரியவில்லை. வேட்டையாடப்பட்டவன் வேட்டைக்காரனாக திரும்புகிறான். மீண்டும் பல்கலைக்கழகத்தின் பிரம்மாண்ட நுழைவாயில் ஆரியன் அங்கே பழைய அழுக்கு சட்டையுடனும் கிழிந்த செருப்புடனும் நிற்கிறான். ஆனால் அவனது தோள்களில் ஒரு புதிய கம்பீரம் நிலை கொண்டிருந்தது. டேய், இவன் உயிரோட திரும்பி வந்துட்டான்டா. மரண காட்டுக்குள்ள போனவன் எப்படி திரும்பி வந்தா? இன்னும் உயிரோட தான் இருக்கியா ஈ பையனே? ராயனின் அதே கிண்டல், அதே திமிர், அதே அதிகார போக்கு. உன்னையெல்லாம் அந்த காட்டு மிருகங்கள் கூட சாப்பிடலையாடா? ஆரியன் பேசவில்லை. அவனது மௌனம் ராயனை மேலும் சீண்டியது. பாருங்களேன், இன்னும் அதே பழைய சட்டையை போட்டுட்டு நிக்கிறான். அவர்களுக்கு தெரியவில்லை அந்த சட்டையின் பையில் ஒரு சாம்ராஜ்யமே ஒளிந்திருக்கிறது என்று. இருக்க வேண்டியவன் அவனோட இருப்பிடத்துல தான் இருக்கணும். நீ எல்லாம் எப்பவும் சாக்கடையில கிடக்க வேண்டியவன்டா. ராயன் உறக்கச் சிரித்தான். அவனது நண்பர்களும் அந்த நையாண்டியில் இணைந்தனர். ஆரியனின் பைக்குள் இருந்த அந்த ஈயின் சிறகுகள் சத்தமில்லாமல் அதிர்ந்தன. இவனை கொள்ள எனக்கு எவ்வளவு நேரம் வேணும் எஜமானே? அந்த மெல்லிய குரல் ஆரியனின் காதுகளில் மட்டும் கேட்டது. பொறுமபடி, பயம்னா என்னன்னு இவ இனிமே தான் தெரிஞ்சுக்க போறா. ஆரியன் மெல்ல புன்னகைத்தான். அது ஒரு கொடூரமான புன்னகை. அவன் தன் முதல் அடியை எடுத்து பல்கலைக்கழகத்தின் உள்ளே வைக்கிறான். ஆரியனின் பழைய சட்டையிலிருந்து அந்த தங்கச்செதில் மட்டும் மின்னியது. ஏதோ தப்பா இருக்கே. அவனோட கண்ணை பாருடா. டேய், என்னடா முறைக்கிற? உன்னை என்ன பண்றாப்பா? பல்கலைக்கழக வாயில் கதவுகள் கனமான சத்தத்துடன் மூடப்பட்டன. 5 நாகப்பிரபுக்களின் நிழல்கள் அவனை பின்தொடர்வது யாருக்கும் தெரியவில்லை. வேட்டைக்காரர்கள் இன்னும் அறியவில்லை ஒரு சிங்கத்தின் முன்னால் நிற்கிறார்கள் என்று. ஆட்டம் இப்போதான் ஆரம்பம். அந்த சிறிய ஈயின் நிழல் எப்படி ஒரு பிரம்மாண்ட அரசனின் நிழலாக மாறியது? ஆரியன் மர்மக்காட்டில் கண்டெடுத்த அந்த மகாசக்தி என்ன? 5 நாகப்பிரபுக்கள் அவனுக்காக ஏன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ராயனின் அதிகாரத்தை ஆரியன் தன் ஈயை வைத்து எப்படி உடைக்கப் போகிறான்? ஒரு பிச்சைக்கார மாணவன் இப்போது இந்த இன்செக்ட் உலகின் அரசனாவானா? ஆரியனின் பையில் ஒளிந்திருக்கும் அந்த பொன் சூறாவளி எப்போது கிளம்பும்? அந்த மாய உலகம் ஒரு பிரம்மாண்டமான அதல பாதாளத்தால் 2ஆக பிரிக்கப்பட்ட ஒரு விசித்திர கிரகம். அதிசயமான பீஸ்டுகளும் அசாதாரணமான சக்திகளும் கொண்ட அற்புதமான உலகம் அது. அதில் ஒரு பக்கம் மனிதர்கள், மறுபக்கம் வலிமையான டிராகன்களும் யாளிகளும் வாழ்ந்தன. அந்த உலகில் ஒரு மனிதனின் மதிப்பையும் கௌரவத்தையும் அவன் வைத்திருக்கும் பீஸ்ட் தான் தீர்மானிக்கும். இங்கு மிக வலிமையான பீஸ்ட் வைத்திருப்பவர்கள் சிட்டியின் மைய பகுதியில் வாழ, பலவீனமான பீஸ்ட் வைத்திருப்பவர்கள்
எல்லையில் இருப்பார்கள். எனவே அந்த நகரத்தின் இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு வலிமையான பீஸ்ட் கிடைக்க வேண்டும் என்பதே கனவு. அந்த நகரத்தின் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் செர்மனி ஹாலில் தங்களது 18வது வயதில் அடியெடுத்து வைத்த நிறைய மாணவர்கள் அமர்ந்திருந்தனர். அனைவரின் கண்களிலும் தங்கள் எதிர்காலத்தின் மீதான கனவுகள் தெரிந்தன. இங்கு படிக்கும் மாணவர்கள் பெரும்பாலும் இந்நகரத்தின் மிக முக்கிய புள்ளிகளின் பிள்ளைகளாகவே இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் விலையுயர்ந்த கோட் சூட் மற்றும் கேப் வைத்த ஆடைகள் அணிந்திருந்தனர். அவர்களுக்கு நடுவில் ஒரு சாதாரணமான உடை அணிந்து காலில் ஷூ கூட அணியாமல் பழைய செருப்புடன் ஆரியன் உள்ளே நுழைந்தான். பெரிய பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மத்தியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஆரியன் வந்திருந்தான். ஒரு சிறிய முட்டையை பத்திரமாக கையில் ஏந்தியபடி வந்தவனுக்கு பெரும் கனவுகள் இருந்தது. அவனுடைய எதிர்காலமே அந்த முட்டையில் தான் இருந்தது. அந்த முட்டையிலிருந்து வரும் பீஸ்ட் தான் ஆரியனின் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது. மற்றவர்களைப் போல் இல்லாமல் இவன் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருந்ததால் அவனை யாரும் அருகில் அமர விடவில்லை. அப்போது பெரும் சத்தத்துடன் அந்த செர்மனி ஹாலில் மாஸ்டர் டேனியல் உள்ளே நுழைந்தார். அனைவரும் அமைதியாக எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர் பின்னால் அவருடைய பீஸ்ட் ஆமட் ஸ்கார்பியன் இருந்தது. அங்கிருந்த மாணவர்கள் அந்த பெரிய தேளை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தனர். அவரும் இதேபோல் தனது 18வது வயதில் இப்படி ஒரு நிகழ்வில்தான் இந்த பீஸ்டை தன்னுடன் பேர் செய்து கொண்டார். இந்த பீஸ்ட் சில்வர் ரேங்கிங் லெவல் 2. இது சாதாரணமாக இல்லாமல் மிகவும் பொலிவுடன் நீல நிறத்தில் மின்னியது. அவர் அனைவரின் முன்னால் நின்று, ஸ்டூடெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் இது. ஃபியூச்சர்ல நீங்க இந்த சொசைட்டில எந்த இடத்துல இருக்க போறீங்கன்னு இன்னைக்கு உங்களோட பேராக போற உங்க பீஸ்ட் தான் முடிவு பண்ணும் என்று கூறினார். அனைத்து மாணவர்களும் அவர் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். மாஸ்டர் டேனியல் தனது பேச்சை தொடர்ந்தார். இன்னைக்கு நீங்க பேராக போற பீஸ்ட அடுத்த 8 வருஷம் இங்க ட்ரைன் பண்ண போறீங்க. ஒவ்வொரு பீஸ்டும் ஒவ்வொரு லெவல். அயன் பீஸ்ட் வந்தா ஸ்லேவ்ஸ், பிரான்ஸ் பீஸ்ட் வந்தா ஒர்க்கர்ஸ், சில்வர் பீஸ்ட் வந்தா பிரிவிலேஜ்டான லைஃப் என்று கூறினார். ஆனால் அவர் கோல்ட் லெவல் பீஸ்ட் பற்றியோ பிளாட்டினம் லெவல் பீஸ்ட் பற்றியோ கூறவில்லை. கோல்டு வெறும் 5 குடும்பங்களிடம் மட்டுமே இருந்தது. பிளாட்டினம் வெறும் அந்த சிட்டியின் கிங்கிடம் மட்டுமே இருந்தது. இப்போது அங்கிருந்த மாணவன் ரியானை மாஸ்டர் முன்னால் அழைத்தார். ரியான் அந்த சிட்டியின் ஒரு பெரிய பிக் ஷாட்டின் மகன். அங்கிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் எப்படியாவது அவனுடன் ஃப்ரெண்டாக வேண்டும் என்பது ட்ரீம். இதற்கு முன்பு அவன் படித்த இடத்தில் அவன்தான் டாப்பராக இருந்தான். அதற்கேற்ற தற்பெருமையும் திமிரும் அவன் கூடவே இருந்தது. அவன் எழுந்து செல்லும் போது மொத்த அரங்கமும் ஆரவாரம் செய்தது. அவன் மேல் அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பலத்த கைத்தட்டின் நடுவில் வந்தவன் தனது கையில் இருந்த ஒரு பெரிய முட்டையை அங்கிருந்த பீடத்தின் மீது வைத்தான். அதிலிருந்த ஹோலி வாட்டரில் அந்த முட்டை வைக்கப்பட்டவுடன் அது பயங்கரமாக கொதித்தது. அந்த முட்டை சிவப்பு கலரில் மாறியது. அதை பார்த்த அனைவரும் வாவ், இட்ஸ் கோட் ரெட் என்று ஆரவாரமாக கூறினார். அதிலிருந்து அப்படியே தீப்பொறியுடன் ஒரு பீஸ்ட் வெளியே வந்தது. அந்த தீப்பொறியால் அங்கு சற்று புகைமூட்டமாக இருந்தது. அதனால் அது என்ன பீஸ்ட் என்று தெரியவில்லை. சற்று வினாடிகளில் அந்த புகைமூட்டம் விலக ஒரு ரெட் கலர் முதலை இருந்தது. லாவா குரோக்கடைல் என்று மாஸ்டர் கூற அவர் வார்த்தைகள் அந்த செர்மனி ஹால் முழுவதும் எதிரொலித்தன. அதை பார்த்த ஆரியனுக்கு ஆர்வமும் பதட்டமும் ஒரே நேரத்தில் பற்றிக் கொண்டது. தன் கையில் இருந்த முட்டையை மீண்டும் ஒருமுறை பார்த்து கொண்டான். அதே நேரம் ரியான் பெருமையாக உணர்ந்தான். அந்த குட்டி முதலை வாயிலிருந்து நெருப்பு வந்தது. அதை பார்த்த மாணவர்களும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். அது மிகவும் அக்ரெசிவாக இருந்தது. அதை மாஸ்டர் மிக கவனமாக கையாண்டார். அதை பிடித்து வந்து ரியானுக்கு நேரெதிராக பிடிக்க அந்த பீஸ்ட் அப்படியே ரியானுக்குள் இணைந்தது. அது அவனது உடலில் இணைந்தவுடன் ரியானின் கைகளில் சிவப்பான செதில்கள் தோன்றின. அவனது நகங்கள் சிவந்த நிற நகங்களாக மாறின. அவனது முழு உடலும் அதற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொண்டிருந்தது. அவன் இப்போது ஒரு சூப்பர் பவர் ரைடர் போல காட்சி அளித்தான். ரியான் ஒரு சொடுக்கு போட அவனது விரலில் நெருப்பு வந்தது. அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். இப்போது மாஸ்டர் நெக்ஸ்ட் ஆரியன் கம்ஃப்ரண்ட் என்று அழைத்தார். அவன் பெயரை கேட்டவுடன்
அந்த செர்மனி ஹால் சைலண்ட் மோடுக்கு சென்றது. ஆரியன் சற்று பயத்துடன் எழுந்து சென்றான். இன்னும் சற்று நொடிகளில் அவனது வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்று தீர்மானிக்கப்படும் பதட்டம் அவனுக்கு இருந்தது. அவனது பெற்றோர்கள் தங்கள் சேர்த்து வைத்த அனைத்து சொத்துகளையும் விற்று அவனை இந்த பெரிய யூனிவர்சிட்டியில் சேர்த்திருந்தனர். அவன் கைகள் நடுங்க பத்திரமாக முட்டையை எடுத்துக்கொண்டு முன்னே சென்றான். நடந்து செல்லும் போதும் மற்ற மாணவர்கள் கையில் இருந்த கலர் கலரான முட்டைகளை பார்த்தான். பின்பு அவன் அந்த தன்னுடைய முட்டையை பீடத்தில் இருக்கும் ஹோலி வாட்டரில் வைத்தான். கண்களை மூடியவன் ஆவலாக காத்திருந்தான். சில நொடிகளில் புனித நீரில் இருந்த அவனுடைய முட்டை கிரே கலரில் சிறிதாக மாறியது. பொதுவாகவே கிரே எக்கை ஃபெயிலியர் எக் என்று அழைப்பார்கள். மாணவர்கள் அவனது சிறிய முட்டையை பார்த்து கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தனர். ஃபெயிலியர் எக், அட்லீஸ்ட் இதுல இருந்து ஒரு ஃப்ராக் வருமா? பக் 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 என்று கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவன் கத்த மற்றவர்கள் சிரித்தனர். மாஸ்டர் அமைதியாக இருக்கும்படி கண்டித்தார். ஆரியன் தனது சோகத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நின்றிருந்தான். அதற்கு மேல் அந்த ஹோலி வாட்டர் கொதிக்கவே இல்லை. மாஸ்டருக்கு அது வேலை செய்கிறதா இல்லையா என்று கூட சந்தேகம் வர அவர் தனது கம்பை வைத்து அசைத்து பார்த்தார். அப்போது சட்டென அந்த முட்டையில் ஒரு சிறு விரிசல் விட்டது. எந்த பெரிய சத்தமும் இல்லை. ரியானின் பீஸ்ட் போல நெருப்பு எதுவும் வரவில்லை. மொத்த அரங்கமும் ஆர்வமாக காத்திருந்தனர். முட்டையின் ஓட்டை உடைத்துக் கொண்டு வெளியே தவ்வி குதித்தது ஒரு நீல நிற ஈ. அதை பார்த்த ஒட்டுமொத்த அரங்கமும் சிரிப்பில் அதிர்ந்தது. ஆனால் ஆரியன் கொஞ்சமும் அசையாமல் அமைதியாக நின்றிருந்தான். அந்த ஈ நீண்ட நேரமாக பறக்கவே இல்லை. மாஸ்டர் தனது கம்பை வைத்து அசைத்துக் கொண்டே இருந்தார். பிறகு அது ஒரு வழியாக தன் சிறிய முட்டை கண்களை சிமிட்டியபடி தன் சிறிய ரெக்கைகளை அசைத்து கஷ்டப்பட்டு பறந்து பொறுமையாக அந்த பீடத்திலிருந்து ஆரியனின் முன் வந்து நின்றது. அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். மாஸ்டர் தலையசைக்க ஆரியன் தன் விரலை நீட்டினான். ஒரு நொடி அவன் கண்களையே இமைக்காமல் பார்த்த அந்த ஈ விற்றென பறந்து சென்று அவனது உடலில் இணைந்தது. ஆரியனின் உடலில் எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. அவனை சுற்றி அந்த இன்செக்ட் பீஸ்டின் ஆரா கூட தோன்றவில்லை. வெறும் 10% சக்தி மட்டுமே அதிகரித்தது. அது மட்டுமின்றி அவனது தலையில் 2 சிறிய கலர்ஃபுல் மஷ்ரூம்களும் தோன்றியது. அதை பார்த்து மற்றவர்கள் சிரித்தனர். அந்த மஷ்ரூம் அவனது இதய துடிப்புக்கு ஏற்றது போல் மின்னியது. இதை பார்த்த மாஸ்டர் டேனியல், ஆரியன், உனக்கு ஒரு அயன் ரேங்க் பீஸ்ட் கிடைச்சிருக்கு என்று சொன்னார். அதை கேட்டவுடன் மாணவர்களில் ஒருவன், மாஸ்டர், அது பீஸ்ட்னு சொல்லாதீங்க, அது இன்செக்ட் என்று கத்தினான். மொத்த அரங்கமும் சிரித்தது. மாஸ்டர் சற்று கோபமாக, சைலன்ஸ், இங்க பாரு ஆரியன், ப்ராப்பர் கல்டிவேஷன் பண்ணா உன்னோட பீஸ்ட் பிரான்ஸ் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகலாம். உனக்கு இன்னும் 8 வருஷம் டைம் இருக்கு. ஒழுங்கா படிக்கணும், புரியுதா என்று சொன்னார். அவன் அமைதியாக தலையசைத்து விட்டு தன் இடத்தை நோக்கி நடந்தான். பொதுவாக பீஸ்ட் கிடைத்த அனைவரும் பயிற்சிக்காக ஒரு பள்ளியில் சேர்ந்து 8 வருடம் கடினமாக உழைக்க வேண்டும். அங்கு பீஸ்டை மேம்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அப்போது அந்த மஷ்ரூம் பிளிங்க் ஆக தொடங்க அதை கண்டு அனைவரும் சிரித்தனர். ஆனால் அவர்கள் முன்னால் தலைகுனிந்து செல்லவோ அல்லது அழவோ அவன் விரும்பவில்லை. அவன் அந்த அவமானங்கள் அனைத்தையும் தன் பெற்றோர்களுக்காக பொறுத்து கொண்டான். ஆனால் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலும் ஒரே ஒருத்தி மட்டும் ஆரியனுக்காக வருந்தினாள். அவள் பெயர் ரெஜினா. அழகும் திறமையும் நிறைந்த அவளை ரசிக்காத ஸ்டூடெண்ட்ஸே அந்த யூனிவர்சிட்டியில் இல்லை. அவளுக்கு ஆரியனின் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவள் ஆரியனை பார்த்து புன்னகை செய்ய அது மட்டுமே அப்போது ஆரியனுக்கு கிடைத்த ஒரே ஆறுதல். அமைதியாக அமர்ந்தவன் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாணவரும் தங்களது பவர்ஃபுல் பீஸ்டுடன் இணைவதை பார்த்தான். அவன் நினைத்தவுடன் அவன் கண்முன் இருந்த அந்த ஈ அவனது தோல்வியை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் ஒரு சாட்சியாக நின்றது. அப்போது திடீரென்று அந்த செர்மனி ஹால் ஆரவாரமாக மாற இறுதியாக பீடத்தை நோக்கி ஏறி வந்தாள் ரெஜினா. அவளது நீல நிற கூந்தல் தோள்களில் மென்மையாக அலைபாய்ந்து அவளது முகத்திற்கு ஒரு அழகை தந்தது. அவள் தனது கருப்பு முட்டையை பீடத்தின் மேல் வைத்தாள். ரெஜினாவின் அழகில் அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் மயங்கினர்.
அந்த முட்டை அங்கிருந்தவற்றிலேயே மிகவும் விலையுறந்த ஒன்று. ஒட்டுமொத்த அரங்கமும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த முட்டையில் ஏற்பட்ட விரிசல் இருளை வெட்டிய மின்னலை போல இருந்தது. அந்த இடம் புகை மண்டலமானது. திடீரென்று ஒரு ஓநாய் ஊளையிடும் சத்தம் கேட்டது. மொத்த அரங்கமும் அதிர்ந்தது. உள்ளிருந்து ஒரு ஷேடோ வுல்ஃப் வெளியே வந்தது. அதை பார்த்தவுடன், மாஸ்டர், கோல்ட் லெவல் பொட்டன்ஷியல் இருக்கிற பீஸ்ட் என்றார். இது ரியானின் பீஸ்டை விட வலிமையானது. மொத்த அரங்கமும் ஆச்சரியத்தில் இருந்தது. அது ஒரு Tier 3 பீஸ்ட். அதன் கண்கள் பேராற்றலுடன் ஜொலித்தன. ரெஜினாவை சூழ்ந்த அந்த ஆரா கண்களை பறிப்பது போல இருந்தது. பல மடங்கு வேகம், கூர்மையான உணர்வுகள் மற்றும் பல வகையான எலிமெண்டல் மேஜிக்கை கையாளும் வரம் அவளுக்கு கிடைத்தது. அந்த ஓநாய் ரெஜினாவின் முன் பணிந்து வணங்குவதை ஆரியன் பார்த்தான். அந்த ஒப்பந்தம் அவளை இந்த நகரத்திலேயே மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. ரெஜினா இறுதியாக உருமாறினாள். ஷேடோ வுல்ஃபுடனான அந்த ஒப்பந்தம் அவளது தோளில் மெல்லிய கருப்பு அடையாளங்களை உருவாக்கியது. அவளது கண்களில் ஓர் அபாரமான ஒளி தெரிந்தது. அவளது நீல நிற கூந்தல் தண்ணீருக்குள் இருப்பது போல அலைபாய்ந்தது. அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஆரா தொட்டு உணரக்கூடிய அளவுக்கு தீவிரமாக இருந்தது. மொத்த அரங்கமும் அவளை ஆச்சரியமாக பார்த்தது. ஆரியனின் தலையிலிருந்த மஷ்ரூமும் ஆச்சரியத்தில் ஒளிர்ந்தது. எல்லோரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். அப்போது செரிமனி மாஸ்டர், இன்னும் ஒரு வாரத்தில் உங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட பீஸ்ட் எல்லாம் மெச்சூர் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போறீங்க. அடுத்த 8 வருஷத்துக்கு உங்களுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மிலிட்டரி சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் உங்க பீஸ்ட் உங்களுக்குள்ள பேராகியே இருக்கட்டும். அதை ரிலீஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அனைத்து மாணவர்களும் தங்களுக்கு கிடைத்த பீஸ்டை நினைத்து சந்தோஷமாக வீடு திரும்பினர். ஆனால் ஆரியன் மிகுந்த சோகத்தில் இருந்தான். தனது பெற்றோர்களின் மொத்த சேமிப்பும் ஒரு பீக்கான பீஸ்டின் மீது செலவு செய்யப்பட்டது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியே இருக்கும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தான். 5 மணி நேரம் கடந்தது கூட தெரியாமல் அவன் சோகத்தில் இருந்தான். பிறகு ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு அங்கிருந்து அவன் நடந்தவாறே வீட்டுக்கு திரும்பினான். அந்த ஈயும் அவனுடனே அருகில் வந்தது. அந்த சத்தம் அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. அவனது வீடு சிட்டியிலிருந்து மிகவும் வெளியே இருந்தது. ஒரு சிறிய வீடு. அதில் அவனது ஏழை பெற்றோர்களுடன் வாழ்ந்தான். அவனது பெற்றோர்கள் அயர்ன் ரேங்க் பிளான்ஸ் மட்டும் வைத்திருந்தாலும் அவர்கள் நன்கு சமைக்கக்கூடியவர்கள். அதனால் சிட்டியில் இருக்கும் பெரிய ஹோட்டல்களில் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களது பாஸ் ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு நல்ல குணம் படைத்தவர் என்பதால் அவர்களை அங்கு வேலை பார்க்க அனுமதித்தார். ஜெனி மற்றும் சத்தியன் ஆரியனுக்காக மிகவும் ஆர்வமாக காத்திருந்தனர். ஆரியன் கதவை திறந்து உள்ளே வந்தவுடன் அவனது பெற்றோர்கள் அவனை பார்க்க ஓடி வந்தனர். அவனது அருகில் ஒரு ஈ இருந்தது. அதை பார்த்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தார்கள். ஆரியனின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வெறும் ஒரு ஈ தான் கிடைச்சது என்று அழுதான். ஜெனி ஓடி வந்து கட்டி அணைத்து, பரவாயில்ல ஆரியன், விடு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நாங்க எங்களால முடிஞ்ச முட்டையை வாங்கி கொடுத்தோம். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. உனக்கு ஒரு ஈ கிடைச்சிருக்கோ இல்ல ஒரு டிராகன் கிடைச்சிருக்கோ, அது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நீதான் எங்களுக்கு முக்கியம் என்று கூறினார். அப்போது அவனது தந்தை சத்தியன், ஆரியன், ஒரு சில நேரத்துல வாழ்க்கை நமக்கு வேண்டியதை கொடுக்காது. ஆனா இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்ததை நாம நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் என்று அறிவுரை சொன்னார். ஆரியன் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து தனது அறைக்கு சென்றான். அந்த ஈயும் அவனுடன் பின்னாலேயே சென்றது. சத்தியன் கையில் ஓர் அக்ரிமெண்ட் பேப்பருடன் சோகமாக அமர்ந்திருந்தார். இத்தனை வருஷ உழைப்பு எல்லாத்தையும் வித்து நம்ம பையனுக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில சீட் வாங்கினோம். ஆனா இப்ப என்று சத்தியன் கண் கலங்கினார். ஆரியனுக்கு சக்தி வாய்ந்த ஓர் உயர் ரக முட்டையை வாங்கி தருவதற்கான வசதி அவர்களிடம் இல்லை. ஆனால் தங்கள் மகன் அவர்களை விட சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்போது ஜெனி, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் போட்டாச்சு. அவ அங்க படிச்சுதான் ஆகணும். ஆனா எனக்கு மட்டும் அந்த நோய் வராம இருந்திருந்தா நாம் அந்த பிரவுன் எக் வாங்கியிருக்கலாம். பேசாம நான் செத்து
என்று சொல்ல வர அதற்குள் சத்தியன் அவளை தடுத்தார். அப்படி சொல்லாத ஜெனி. அம்மா இல்லாம ஒரு குழந்தை வளர்றது பெரிய கொடுமை. நீ அவனுக்கு கிடைச்ச வரம் என்று கூறினார். ஜெனி அழுது கொண்டிருந்தார். அப்போது சத்தியன், உனக்கு ஞாபகம் இருக்கா ஜெனி, அந்த வருஷம் நம்ம அட்மாஸ்பியர்ல நச்சுத்தன்மை அதிகமானதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. என்னால அப்ப கவர்மெண்ட் கேட்கிற காசு கொடுத்து மருந்து வாங்க முடியாம அந்த மிஸ்ட்ரி ஃபாரஸ்டுக்குள்ள போய் ஒரு மூலிகை கொண்டு வந்தேன். அதை உனக்கு கொடுத்த உடனே உன் முகம் பிங்கா மாறிடுச்சு. நான் பயந்துட்டேன். ஆனா ஒரு வாரம் கழிச்சு உனக்கு குணமாயிடுச்சு. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்தோம், அதுவும் அந்த மூலிகையால சரியாச்சு என்று கூறினார். அதற்கு ஜெனி, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய வளர்த்தோம், ஆனா ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதோ என்று புலம்பினார். இவையெல்லாம் ஆரியனின் காதுகளில் விழுந்தாலும் அடுத்த 8 வருடம் அவன் மிகுந்த அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சோகத்தில் இருந்தான். அடுத்த ஒரு வாரத்தில் யூனிவர்சிட்டியில் கிளாஸ் தொடங்கப் போகின்றது என்று யோசித்தவன் ஜன்னலின் வழியே பார்த்தான். கண் எதிரில் கும்மிருட்டில் அடர்த்தியான ஒரு காடு பரவி இருந்தது. அதிலிருந்து வந்த மூலிகை வாசம் அவனை திக்குமுக்காட வைத்தது. அப்போது ஒரு பலமான காற்று வீச அந்த காட்டின் மரங்கள் அதில் ஆடியது. திடீரென்று வீசிய அந்த காற்று ஆரியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அந்த காட்டை பார்த்தபடி இருக்க அவனுக்கு தூரத்திலிருந்து ஏதோ ஒரு குரல் கேட்டது. ஆரியன் அதிர்ந்தான். அருகில் அவனது ஈ இல்லை. ஆரியன் பதறினான். அந்த ஈயை டேபிளுக்கு அடியில் துணிகளின் இடையில் தேடினான். அப்போது புக் ஷெல்ஃபில் ஒரு வெளிச்சம் வந்தது. அது ஆரியனின் பீஸ்ட். அது திடீரென்று ப்ளூ கலரில் பிளிங்காக தொடங்கியது. அவன் அருகில் சென்று பார்க்கும்போது அந்த ஈ தி புக் ஆஃப் ஹோப் ஃபார் தி கிங் என்ற புத்தகத்தின் மீது அமர்ந்திருந்தது. அவனது கண்கள் விரிந்தன. அவன் ஆர்வத்துடன் அந்த புத்தகத்தை எடுத்தான். அதன் கவர் பேஜை பார்த்த ஆரியனின் எதிர்பார்ப்பு எகிரியது. ஆரியன் தன் பயணத்தின் அடுத்த 8 வருடத்தை நினைத்து சோகத்தில் இருக்க, அப்போது அவன் கண்களில் தி புக் ஆஃப் ஹோப் ஃபார் தி கிங் என்ற புத்தகம் பட்டது. அதன் கவர் பேஜில் ஒரு ராஜா கம்பீரமாக நிற்பது போலவும் அவர் பின்னால் பெரிய டிராகன் மற்றும் யாழி இருப்பது போலவும் காணப்பட்டது. அந்த புக்கின் அட்டையே ஒரு விசித்திரமான தோளால் செய்யப்பட்டிருந்தது. ஆரியன் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த புக்கை திறந்தான். அதன் பக்கங்களை புரட்டும் போது ஆரியனின் ஹார்ட் பீட் அவனது காதுகளை கேட்கும் அளவுக்கு அதிகரித்தது. 18 வயதில் ஒரு சாதாரண பீஸ்டை பெற்று ஒட்டுமொத்த நகரத்தின் முன்னிலையிலும் அவமானப்பட்டு நின்ற ஆரியனுக்கு அந்த புக் இருண்ட அறையில் கிடைத்த ஒரு சிறிய மெழுகுவர்த்தி வெளிச்சத்தைப் போல தெரிந்தது. புக்கின் முதல் சில பக்கங்கள் அந்த அரசனின் வீரக்கதைகளை விளக்கியது. அவன் வெறும் வீரனாக மட்டும் இருக்கவில்லை, அவன் ஒரு ஆராய்ச்சியாளனாகவும் இருந்தான். காட்டின் மிக ஆழமான, மனிதர்கள் கால் வைக்க அஞ்சும் பகுதிகளில் ஒரு ரகசிய மூலிகை மருந்தை அவன் கண்டுபிடித்தான். அந்த மருந்து ஒரு மனிதனின் ஆன்மாவை வலுப்படுத்தி ஒரே நேரத்தில் 2 பீஸ்டுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள அனுமதிக்கும். இது இன்றைய உலகில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம். அந்த அரசன் உலகத்தை ஆளும் 5 டிராகன் லார்ட்ஸ் எல்லைகளையும் கடந்து பயணம் செய்திருக்கிறான். அந்த பயணத்தின் விவரங்கள் ஆரியனை பிரமிக்க வைத்தன. புக்கில் இருந்த வரைபடங்கள் அந்த உலகத்தை பற்றி இதுவரை ஆரியன் கேள்விப்படாத ரகசியங்களை விளக்கின. அதில் பலவிதமான டிராகன்கள் பற்றிய செய்திகள் இருந்தது. ரெட் டிராகன், இது ஃபாதர் ஆஃப் ஃபயர் பீஸ்ட். இதன் எல்லையில் இருக்கும் ஒரு சிறிய பீஸ்டும் கூட நெருப்பை கக்கும் வல்லமை கொண்டது. ப்ளூ டிராகன், இது கிங் ஆஃப் ஓஷன்ஸ். இதன் கொம்புகளும் துடுப்புகளும் நீல நிற ரத்தினங்களைப் போல மின்னும். கடலில் வாழும் மிகச்சிறிய மீன் முதல் பிரம்மாண்டமான திமிங்கில பீஸ்டுகள் வரை அனைத்தும் இதற்கு கட்டுப்பட்டவை. கிரீன் டிராகன், அடர்ந்த காடுகளின் அரசன். இதன் உடல் முழுவதும் அடர்ந்த தாவரங்களாலும் பல 100 ஆண்டுகள் பழமையான கொடிகளாலும் மூடப்பட்டிருக்கும். இதன் மூச்சு காற்று பட்டாலே காய்ந்த மரம் கூட துளிர்க்கும். காட்டில் உள்ள ஒவ்வொரு செடியும் இதன் ஸ்பையாக செயல்படும். ஒயிட் டிராகன், மேகங்களின் அரசன். வான்வெளியில் பறக்கும் அனைத்து பறவைகளும் இதன் படைகள். இந்த டிராகன் சிறகடித்தால் அது ஒரு பெரிய புயலையே உருவாக்கும். பிளாக் டிராகன், நிழல்களின் எஜமான். இரவு நேரத்திலும் இருளிலும் வாழும் அனைத்து பீஸ்டுகளையும் இதுவே ஆளுகிறது. மாயாஜாலங்கள்,
மற்றும் இருள் வித்தைகளின் பிறப்பிடம் இதுதான். யாழி என்பது சிங்கத்தின் முகமும் வலிமையும் ஆளுமையும், பருந்தை போன்ற இறகும், யானையை போன்ற உடல் அமைப்பும் கொண்ட பீஸ்ட். இது அனைத்து விதமான பீஸ்டுகளையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது. புக்கின் ஒரு பக்கத்தில் டிராகன்களை பற்றிய ஒரு வரைபடம் மிகவும் துல்லியமாக வரையப்பட்டிருந்தது. இந்த டிராகன்களின் ராஜ்யம் முழுவதும் ராட்சத பூச்சிகளாலும் கடினமான ஓடுகளை கொண்ட உயிரினங்களாலும் நிறைந்திருந்தது. இதை அனைத்தும் படித்த ஆரியன் திகைத்தான். இந்த உலகத்துல இவ்வளவு பீஸ்ட் இருந்தும் எனக்கு மட்டும் செம்ம வீக்கான ஒரு தான் கிடைச்சிருக்கு என்று அதை பார்த்து ஆரியன் கோபம் அடைந்தான். அவன் மேலும் புக்கை படித்தான். மாடர்ன் ரிசர்ச்சர்ஸ் முட்டையின் நிறத்திற்கும் டிராகன்களுக்கும் தொடர்பில்லை என்று அடித்துச் சொன்னாலும் இந்த புக் ஒவ்வொரு நிற முட்டையும் ஒரு குறிப்பிட்ட டிராகன் வம்சத்தின் எச்சம் என்று கூறியது. வரலாற்றில் இதுவரை ஒரு சில லெஜெண்டரி ஹீரோஸ் மட்டுமே 2 பீஸ்டுகளை வைத்திருக்க முடிந்தது. அவர்கள் யாரும் அந்த ரகசியத்தை உலகிற்கு சொன்னதில்லை. ஆரியன் தனக்குள், நானும் ஏன் அந்த மருந்தை தேடக்கூடாது? இப்ப என் கையில இழுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நானும் அந்த ராஜா மாதிரி காட்டுக்குள்ள போய் அந்த மருந்தை கண்டுபிடிச்சா என்னாலையும் 2 பீஸ்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று நினைத்தான். புக்கை மூடிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த இருண்ட காட்டை ஆரியன் பார்த்தான். அப்போது அவனுக்கு அவன் தந்தை சத்தியன் சொன்ன பழைய கதை நினைவுக்கு வந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவனது தாய் ஜெனி நச்சு காற்றால் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது சத்தியன் உயிரை பணயம் வைத்து காட்டுக்குள் சென்றார். ஆரியன், உன்னோட அம்மாவை காப்பாத்த நான் ஒரு தடவை அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போனேன். ஒரு இருட்டான குகைக்குள்ள தெரியாம விழுந்துட்டேன். அது நைட் ஹண்டர்ஸ்னு ஒரு பீஸ்ட் தோண்டின ட்ராப்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா அது வேற ஏதோ ஒரு பழைய குகை. அங்கிருந்து ஒரு வழி தெரிஞ்சது. ரொம்ப தூரம் நடந்தேன். அப்பதான் அந்த மர்மமான மூலிகை எனக்கு கிடைச்சது. அதை உன் அம்மாவுக்கு கொடுத்த ஒரு வாரத்துல அவ குணமாயிட்டா என்று சத்தியன் அடிக்கடி சொல்வார். ஆரியனுக்கு இப்போது ஒரு புதிருக்கு விடை கிடைத்தது போல இருந்தது. அப்பா விழுந்த அந்த இடம், அந்த குகை, அது அந்த புக்கில் சொல்ற மூலிகை இருக்கிற இடமா இருக்குமோ என்று அவன் யோசித்தான். அவனிடம் இருப்பது உலகிலேயே பலவீனமான ஒரு சமூகத்தில் அவனுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கப் போவதில்லை. அவன் அந்த மருந்தை கண்டுபிடித்து செகண்ட் கான்ட்ராக்ட் செய்து கொண்டால் அவனது வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஆனால் அந்த காட்டுக்குள் செல்வது மிகவும் ஆபத்தானது. காட்டின் அடர்ந்த பகுதியில் செல்ல செல்ல அங்கு காற்றில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு பலவீனமான பீஸ்டை வைத்துக்கொண்டு அங்கு செல்வது மரணத்தை சந்திப்பதற்கு சமம். அவன் தனது ஈயை பார்த்தான். அது அமைதியாக அவன் அருகில் பறந்து கொண்டிருந்தது. இதை நம்பி அவன் அங்கு செல்ல விரும்பவில்லை. அப்போது கீழே ஹாலிலிருந்து மெல்லிய சத்தங்கள் கேட்டன. ஆரியன் கதவோரம் சென்று கவனித்தான். அங்கே அவனது பெற்றோர்கள் மிகச் சோகமாக பேசிக் கொண்டிருந்தனர். ஜெனி அழுது கொண்டே, என்னால தானங்க எல்லாம். எனக்கு அந்த வருஷம் காத்துல இருக்கிற பாய்சனால லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாம இருந்திருந்தா நாம அந்த பணத்தை சேர்த்து வச்சு அவனுக்கு ஒரு நல்ல பிரவுன் எக்காச்சும் வாங்கி கொடுத்திருக்கலாம். என் புள்ள இன்னைக்கு அந்த செரமனில எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்று இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அந்த சின்ன ஈய அவன் கூட வச்சுக்கிட்டு அவன் பட்ட அவமானம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே ரொம்ப வீக்கான பீஸ்ட் அதுதான் என்று சொன்னாள். அதை கேட்ட சத்தியன் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு, ஜெனி, தயவு செஞ்சு நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத. உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆரியன் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். அவனுக்கு கிடைச்சது வெறும் ஒரு ஈயா இருக்கலாம். ஆனா அவன் நம்ம புள்ள. கண்டிப்பா அவனுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு துணையா இருப்போம். அவன் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவான். நீ தைரியமாறு. அவன் பெரிய ஆளா வருவான். இந்த ஈயை வச்சு அவன் பெருசா சாதிப்பான் என்று ஆறுதல் கூறினார். பெற்றோர்களின் இந்த உரையாடல் ஆரியனின் இதயத்தை தொலைத்தது. அவர்கள் தன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் படும் கஷ்டத்திற்கு தான் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்று ஆரியன் முடிவு செய்தான். இனிமே இங்க சும்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா எதுவும் மாறாது. நான் காட்டுக்குள்ள போக போறேன். அந்த சீக்ரெட் ஹப்பை கண்டுபிடிச்சே தீருவேன் என்று தீர்க்கமாக முடிவு செய்தான். சிறிது நேரத்தில் அவன் பெற்றோர்கள் உறங்கிவிட ஆரியன் வேகமாக செயல்பட்டான். பழைய துணிப்பையில் தனது தந்தை வரைந்து வைத்திருந்த காட்டின் வரைபடத்தை எடுத்துக்கொண்டான். ஜன்னலுக்கு வெளியே ஒரு கயிற்றை தொங்கவிட்டான். இது அவனுக்கு பழகிய வழிதான். பெற்றோர்களுக்கு தெரியாமல் நண்பர்களுடன் விளையாட போகும்போது அவன் பயன்படுத்தும் ரகசிய பாதை இது. சற்று நேரம் அவன் மெதுவாக கீழே இறங்கி
சமையலறைக்கு சென்றான். அவனது பெற்றோர்கள் அங்கு ஹாலில் தூங்குவதால் அவன் லைட் போடவில்லை. மாறாக அவன் தலையில் இருக்கும் மஷ்ரூமின் வெளிச்சத்தில் முன்னே நடந்தான். ஆரியன் கிச்சனுக்கு சென்று பிரெட் மற்றும் ப்ளூபெரி பழங்களை எடுத்துக்கொண்டான். அவன் கிளம்பும் போது டைனிங் டேபிள் மேல் இருந்த கத்தியையும் எடுத்து அனைத்தையும் பையில் திணித்துக் கொண்டான். ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக குதித்தான். அவர்களது வீட்டின் ஃபென்ஸை தாண்டி குதித்து அந்த அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தான். அவனது ஈயும் அவனை பின்தொடர்ந்தது. காட்டின் ஆரம்ப பகுதியில் காற்றில் நச்சுத்தன்மை குறைவாகவே இருந்தது. அவன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் மிகவும் கவனமாக சென்று கொண்டிருந்தான். முதல் 3 கிலோமீட்டர் வரை எந்த பெரிய ஆபத்தும் இல்லை. இந்த இடங்களில் காற்றில் நச்சுத்தன்மை குறைவு என்பதால் பெரிய பீஸ்டுகள் அங்கு வராது. அந்த பீஸ்டுகளுக்கு அதுவே உயிர் வாழ தேவைப்படும் உணவு. ஆனால் காட்டின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க மிரட்டலான சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. மரங்கள் வானத்தை மறைக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்தன. அவன் ஒருமுறை தனது தந்தை செய்திருந்த மேப்பை திறந்து பார்த்தான். பிறகு மீண்டும் நடக்கத் தொடங்கினான். அப்போது அவன் தனது ஈயிடம், நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வர காரணமே நீதான். உன்ன மாதிரி ஒரு வீக் பீஸ்ட வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று புலம்பினான். அப்போது திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. ஆரியன் உறைந்து போனான். அவனது அப்பா சொன்ன மூன் ஃப்ராக் எச்சரிக்கை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆரியன், அந்த காட்டுல மூன் ஃப்ராக் இருக்கு. அதுக்கு 3 கண் இருக்கு. ஒவ்வொரு கண்ணும் ரொம்ப பெருசா இருக்கும். அது மூன் லைட்ல தான் வெளியே வரும். அதோட கண்ணை மட்டும் பார்த்துட்டா அது நம்மளை அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிடும். அதுக்கப்புறம் நம்மளை அது உயிரோட சாப்பிடும் என்று அவர் சொல்லியிருந்தார். அவற்றின் உடல் உறுப்புகள் கண்ணாடி போல நிலாவின் வெளிச்சத்தில் டிரான்ஸ்பரண்டாக தெரியும். இவை தன் இரையை தனது கண்களால் ஹிப்னோடைஸ் செய்து பிறகு அதன் உடலை மரத்து போகச் செய்து இரையை உயிருடன் மெல்ல தின்னும். இவை எப்போதும் 3ஆக சேர்ந்துதான் வேட்டையாடும். ஆரியன் தனது டார்ச் லைட்டை அணைத்தான். அவனது பீஸ்டின் உடல் இப்போது மின்னத் தொடங்கியது. அது தரும் வெளிச்சத்தில் நடக்கத் தொடங்கினான். தரையை பார்த்தபடி மெல்ல நகர முயன்றான். தவளையின் கண்களை பார்க்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். புதர்களுக்கு பின்னால் மறைந்திருந்த 2 தவளைகளின் பார்வையில் இருந்து தப்பித்து விட்டான். பயத்தில் அவன் நெற்றியிலிருந்து வியர்வை வடிந்தது. மூச்சு விடக்கூட அஞ்சி அவன் நகர்ந்தான். அவன் மெல்ல நடந்து செல்ல அந்த தவளைகளும் அவனை பின்தொடர்ந்தது. அவன் நடந்து கொண்டிருக்க அப்போது அவனுக்கு 1 அடி முன்னால் இருந்த தரை சட்டென்று கீழே அமுகியது. தரை மிகவும் மென்மையாக பொறி வைத்தது போல இருந்தது. ஷிட், இது நைட் ஹண்டரோட ட்ராப் என்று முணுமுணுத்தான். நைட் ஹண்டர்ஸ் என்பது ராட்சத வெட்டுக்கிளியை போன்ற முகம் கொண்ட ஒரு பயங்கரமான பீஸ்ட். இது மண்ணுக்கடியில் பெரிய சுரங்கம் தோண்டி மேலே இருக்கும் மண்ணை பலவீனமாக்கி வைக்கும். யாராவது தெரியாமல் மிதித்தால் நேராக அதன் வாய்க்குள் விழுவார்கள். இப்போது அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான். அவன் தலையை நிமிராமல் அப்படி கீழே குனிந்தபடி இருந்தான். 3 பக்கமும் தவளைகள் அவனை நெருங்கி வந்தது. அவனது முன்னால் ஒரு பெரிய டிராப் இருந்தது. அவன் இந்த காட்டுக்குள் வந்தது தவறு என்று உணர்ந்தான். ஆரியன் அப்படியே சிலை போல நின்றான். எந்த ஒரு சிறு அசைவும் பெரிய பாதகத்தை கொடுக்கும் என்று அவனுக்கு தெரியும். சற்று நேரம் கழித்து அந்த தவளைகளின் சத்தம் நின்றது. அவை அவனை விட்டு விலகிச் சென்றது. அதன் சத்தம் நீண்ட தூரத்தில் கேட்கத் தொடங்கியது. ஆரியன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்பாடா என்று சொல்லி தலை நிமிர்ந்தான். அப்போது சட்டென்று ஒரு தவளை அவனது முகத்திற்கு நேராக குதித்து வந்து நின்றது. ஆரியன் பதட்டத்தில் கத்தினான். அப்போது அவன் ஒரு பெரிய தவறை செய்தான். அவ்வளவுதான். அந்த மூன் ஃப்ராகின் கண்களை பார்த்து விட்டான். அந்த தவளைகளின் ஏமாற்றும் யுக்திகளில் இதுவும் ஒன்று. ஆரியனின் மூளை வேலை செய்வதை நிறுத்தியது. அவனது கைகளும் கால்களும் ஏதோ இரும்பு கவசத்தால் கட்டப்பட்டது போல கனமாக இருந்தது. ஒரு சிறிய விரலை கூட அவனால் அசைக்க முடியவில்லை. அவனது டார்ச் லைட் கையை விட்டு நழுவி சேற்றில் விழுந்தது. ஆரியன் மனதிற்குள், என்னால நகர முடியல, என் உடம்புல உணர்ச்சியே இல்லை, அந்த தவளை என் பக்கத்துல வருது என்று பயந்தான். அந்த தவளை அவனுக்கு முன்னால் ஒரு 2 அடி தூரத்தில் நின்றபடி தன் நீண்ட பிசுபிசுப்பான நாக்கை வெளியே நீட்டியது. மரத்து போன நிலையில் நின்றிருந்த ஆரியனின் கழுத்தை சுற்றி வளைக்க அது தயாரானது.
அதே சமயம் மண்ணுக்கு அடியிலிருந்து நைட் ஹண்டர்ஸின் அந்த ராட்சத கொடுக்குகளின் சத்தம் கேட்டது. ஆரியன் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவனது பயணம் ஆரம்பிக்கும் முன்பே முடிந்துவிட்டதாக அவன் நினைத்தான். ஆனால் அப்போது அவனது ஈ அவனுக்குள் இணைந்தது. இந்த இக்கட்டான நொடியில் அவனது தலையிலிருந்த அந்த பலவீனமான மஷ்ரூம் தோன்றியது. இதுவரை இல்லாத அளவுக்கு பச்சை நிறத்தில் பிரகாசமாக பிளிங்காக தொடங்கியது. ஆரியனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவனை 3 புறமும் தவளைகள் சுற்றிவிட்டது. ஒரு அடி முன்னால் நைட் ஹண்டரின் சத்தம். தான் சாவப்போவது உறுதி என்று நினைத்தான் ஆரியன். ஆனால் ஆரியன் எதை யூஸ்லெஸ் என்று நினைத்தானோ அந்த ஈதான் அவனது விதியை மாற்ற காத்திருந்தது. இறுதி நிலையில் இருக்கும் ஆரியன் தனது பீஸ்டை மேம்படுத்தி உயர்ந்த நிலைக்கு செல்வானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.